கட்டி நீ போ. அரும்பாவி ஆரோ மன்னா பாவிலோ பாவியானோ பெரும்பாவி நாமோ ஆனோ இந்த விண்ணில்லா உலகக்குள்ளே ஒன்றிடத்திருந்தே அன்னிதம் இல்லாமாற்றே அழியமா சொன்னீர் அண்ணா. தப்பா நான் சொல்லிட்டேன். என்னடா அது எனக்கு ஒண்ணு தெரிய போவென்று சொன்னவாயா அண்ணா. என் வாயாளன் என் ஆவா சொல்லிவிட்டேன். என் தம்பியை பாட்டு போட பாரண்ணா தம்பி எவ்வாறு சொல்ல மறந்தாயே எனக்கு போய் என்று சொன்னவாயா உனக்கு வாழ் என்று சொல்ல வரவில்லையா அண்ணா. போயிட்டு வாடா தம்பின்னு சொல்லுவேன். எங்க சென்று போனாலும் போய் வாடா தம்பி பத்திரமா என்று சொல்லக்கூடிய அண்ணன் பத்திரம் சொல்லுவேன். காட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் தம்பி போடா என்று சொல்லிவிட்டேன். சொல்லிவிட்டானா என்ன வேலை? ஐயோ ஐயோ தப்பி மாறி. ஐயோ ஐயோ ஏடா விதுரா ஏடா கண்டேன். என்னடா சொல்லிட்டேன்? என்னடா சொல்லிட்டேன்? எனக்கு கூடாது. எங்க பாரு அண்ணா, நீ என்ன சொன்னாய்? வேட்டைக்கு போய் சொல்லிவிட்டாய். உன் வார்த்தையை சிறிது ஏற்றிக்கொண்டு நான் வேட்டைக்கு காட்டுக்கு
காணும். என்னடா இது இந்த நேரத்தில் இப்படி ஒரு நாள் பிறந்தமாகிறது? அண்ணா இதுல என்னடா சொல்றா? ஒரு இரவுக்கு 4 ஜாமன்னா உண்மைதான். முதல் ஜாமத்திலே கனவு கண்டதையானால் கனவு கண்டுட்டாரா? ஒரு வருடத்துக்கு பின்னால் பலிக்கும் என்று சொல்வார் பெரியோர்கள். உண்மைதான். 2ஆம் ஜாமத்தில் கண்ட கனவாகப்பட்டது உண்மைதான். 6 மாதத்துக்கு பின் பலிக்கும் என்பார். ஆமா. 3ஆவது ஜாமத்தில் கண்டதை ஆனால் 3 மாதத்தில் பழகும் என்று சொல்வார்கள். உண்மைதான். நான் கண்டது எப்பன்னா எப்படா கண்டே? 4ஆவது ஜாமத்தில் சட்டத்தடாறு பழியும் என்று சொல்வார். அண்ணன் நான் கண்ட கனவுக்கோ நீங்க போ என்று சொன்னதற்கோ எங்கள் இளையண்ணா நான் போர் என்று சொன்னதுக்கோ அதை ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது? என்னடா அது எனக்கு தெரியல. அண்ணா அந்த மாதத்தில் 3 மணி பூரா இருந்தது. என்ன நன்னாரே அழகான ஒரு மணிமண்டபம் இருந்ததல்ல? ஆமா. அந்த மணிமண்டபத்தில் 3 புறாக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்ததல்ல? வாழ்ந்து கொண்டிருந்ததா? அதில் ஒரு புறா இர தேடி காணக சென்ற புறா அடவிக்கு சென்றதா? அடவிக்கு சென்றது. சென்ற புறா அது என்னாச்சு தெரியுமா? என்னடா ஆச்சு? அது வேடங்க என்பு பற்றி காண மாட்டது. அந்த 3 மணிப்புறாக்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம 3 போலவே தெரிகிறது. உண்மைதானடா. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் நான் கண்ட கனவுக்கும் ஒப்பிட்டு பார்க்கிற போது அண்ணா இளையண்ணா புறாக்கள் 3 புறாக்கள் பொறுத்திருக்கிறதப்பா. அதில் ஒரு புறா காணக சென்றது, அடவிக்கு சென்றது. அது வேடல் கை அன்பு பட்டு வேடல் கை அது காட்டிலே மாண்டு போயிருக்கிறதா? அது என்ன வீடு வரை காணல் அடவை சென்றால் பூரா வீடு வரை என்ன நன்னாரே என்ன நன்னாரே கானகம் சென்ற புறா வீடு வரவில்லை. வீடு வரவில்லை. மக்கள் மன்னன் இல்லை என்றால் மக்கள் கிடையாது, மக்கள் கிடையாது, மக்கள் இல்லை என்றால் மன்னன் கிடையாது. குடிமக்களுடைய கஷ்டத்தை யார் தீர்ப்பார்? இருப்பவன் உருவத்தானே. கனவு கண்டது என்னைக்கு நேற்று சொல்லிக்கணும். அது நேற்றோட போச்சுன்றியா? அது நேற்றோடு முடிந்து விட்டது. அதனால போவது நான் வேட்டைக்கு போவது. அதனால நான் வேட்டைக்கு அவனை விட்டுவிடு, தப்பை விட்டுவிடு. எனக்கு போயிட்டு வரும்போது நல்ல ஆசீர்வாதம் போகும்போது உன் காலை சுட்டு கும்பிடுற பார்த்தியா, மட்டும் நல்ல ஆசீர்வாதம் கொடுங்க. சரிப்பா கொடுக்குறப்பா. தப்பி விதுரா அது பாட்டு
நம்ம பிறந்தது 3 பேர்கள். 3 பேர்கள். 3 தாய் வகத்திலே பிறந்திருக்கிறோம். ஆமா. ஆனா ஒரு தாய் பிள்ளையை போலவே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கே தெரியாதுப்பா, ஒரு தாய் பிள்ளை தான் தெரியும். அண்ணன் வார்த்தை தம்பி மீறுவதில்லை, தம்பி வார்த்தை அண்ணன் மீறுவதில்லை. உண்மைதான்ப்பா. காலத்துக்கு முன்னுக்கு போறோம்னா, சரிப்பா. சரி தம்பி, நான் என்ன செய்யட்டும்? நீ போய் தான் அவனுக்கு நாடகத்துக்கு. அண்ணா போய் வாழே. இங்க பாருங்க, பாண்டு நீ போயிட்டு வா தம்பி அப்படி என்று போ அப்படின்னு சொன்னதை விட்டு விடு. ஆமா, அதனால வெற்றியோடு போடா அப்படின்னு சொல்லணும். நான் உனக்கு என்னடா சொல்றேன்? நான் தான் சொல்லிட்டேன், இன்னும் அவசரமாகவே இருக்கிறாரே தம்பி. வேணாம், எனக்கு நாவு பிறந்து விட்டது, பிதட்டமாய் விட்டது. போடான்னு சொன்ன வாய் வாடான்னு சொல்லல. இரண்டாவது தம்பி போறேன்னு சொன்ன, அதனால இன்னைக்கு வேணாம். குடிமக்களே என்ன நினைத்தாலும் சரி. குடிமக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்ன சொல்வார்கள்? கண்ணில்லாத ஆட்சியிலே, கண்ணில்லாதவன் ஆட்சியிலே நம்மளுக்கு இப்பேற்பட்ட ஒரு கொடுமையா அப்படி என்று சூசனமாக வார்த்தை உனக்கு வரக்கூடாது. நான் அங்க உயிரோடு இருக்க வரீங்க. ஆமா, உண்மைதானப்பா. கண்ணில்லாதவன் ஆட்சியிலே 10 ஆண்டு நம்மளை கடவுள் இப்படி சோதிக்கின்றான். தம்பிமார்கள் இருக்கின்றார்கள், நம்ம குறையை தீர்க்க கூடாதா அப்படி என்று நாட்டு மக்கள் பேசுவார்கள். அதனால நான் இருக்கேன்னா வெற்றியோடு வருகிறேன். சரி, பயப்படாத தம்பி. புறப்படுறியா? புறப்படுறியா? ஆசீர்வாதம் என்ன இருந்தாலும் தெரியணும். ஆயுதங்கள் கொடுக்கின்றேன், புறப்படு. இதா அண்ணா, இந்த ஆயுதத்தை எடுத்து நான் எப்படி வேட்டையாடுவது? வேட்டையாடும் முறை சொல்லுனா, இந்த ஆயுதத்தை எடுத்து நான் வேட்டையாட வேண்டுமே, ஆனால் எப்படி ஆட வேண்டும்? தம்பி, மீண்டும் மீண்டும் எனக்கு நாவு பிறந்து 3 சகனம் ஆகிவிட்டது. அதனால எச்சரிக்கை இருக்க வேண்டும். எப்படி? நான் வேணாம் நிக்க போறது. நீ நான் வேணாம்னு சொன்னால உன் உயிர் எங்க வரணும், உன் பேர் இருக்க வேண்டும். நிக்க போறதில்ல. ஆமா, அதனால ஒரு முறைக்கு 3 முறை சயனங்கள் ஆகிவிட்டது. தம்பி கிணவு கண்டிருக்கிறார். அதனால கானகம் சென்று அதர்ம வேட்டாடக்கூடாது.
அதர்மம் என்னன்னா அதர்மம் என்றால் மிருக ஜாதிகளுடைய உயிரை அழிக்க கூடாது. ஓ, மிருக ஜாதி உயிர் போக கூடாது. உயிர் போக கூடாது. தர்ம வேட்டைகள் ஆட வேண்டும். அந்த மிருகங்கள் வந்து ஐயோ அம்மா அப்பா என்று கதறக்கூடாது. கதறக்கூடாது. மிருக ஜாதிகளை நான் தான் சொன்னேன் இல்லையா, மிருக ஜாதிகளை கொல்லாமல் தர்ம வேட்டைகள் ஆட வேண்டும். தர்ம வேட்டை என்றால் அந்த மிருக ஜாதிகளை விரட்டி அடிபடக்கூடாது. ஆமா, விரட்டி கூச்சல் போட்டு மந்திரிகளா வராங்கல்ல, கூட அவங்கள வராங்கல்ல, அப்படின்னு பாடவி அடிக்கல் வைத்து அந்த மிருக ஜாதிகளை வனத்தை விட்டு அயல் வனம் துறவா கடல் கடல் பகுதி ஓட்டி வேண்டும். அங்க நிறைய இருக்கும், அங்க போய் சாப்பிட்டோம். அதனால அதர்ம வேட்டை ஆடக்கூடாது, தர்ம வேட்டை தான் ஆட வேண்டும். அண்ணா, உன் வார்த்தைக்கு நான் பதில் பேச மாட்டேன். ஆமா தம்பி, இதை மறக்க கூடாது கட்டாயமாக. ஏன்னா எனக்கு திருமணம் ஆகி 3 நாட்கள் ஆகிறது. உண்மைதான். உன் வார்த்தை நான் தவற மாட்டேன் அண்ணா. ஆமா தம்பி, கட்டாயமாக தர்ம வேட்டை ஆடுகிறேன். உண்மைதான். வெற்றியோடு ஜாக்கிரதை. ஆமா, ஜாக்கிரதைடா. வெற்றியோடு வேட்டையாட போகிறேன். வெற்றியோடு போய் நான் போய் வர வரையிலும் ஆகட்டண்ணா, வருவேனோ இல்லையோ தெரியாது. ஆனால் நான் வர வரையிலும் அண்ணனுக்கு பாதுகாப்பு நின்றான். என்ன கண்ணில்லாத கடவுள், அது கண்ணில்லாத கடவுள். புறப்படு. அண்ணனை நான் பார்த்துக்கிறேன்.